ஹலோ வீவர்ஸ், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்கேலேயும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. ஒவ்வொரு பார்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம பசங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம பசங்களை இந்த மாதிரி பார்க்குக்கு நம்ம கூட்டிகிட்டு வரும்போது 24 ஹவர்ஸும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கேயாவது விளையாடும் போது கீழே விழுந்து அடிபட்டுருவாங்களோங்கிற பயம்தான். ஆனால் இங்கே அந்த பயமே வேணாங்க. எந்த ஆங்கிலேருந்து பசங்க கீழே விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானே அது மேலே நடக்கும்போது என்னடா இப்படி மெத்த மாதிரி வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேன். அப்போ தாங்க ஹஸ்பண்ட் சொன்னார், பசங்களுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லா பார்க்கும் ஒன்று போல் இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு பார்க்லேயும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு இருக்குங்க. ஆனால் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக தாங்க இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்ம கூட விளையாடலாம். விளையாடணும்னு சொன்னாலே நம்மளும் ஒரு குழந்தைகள் ஆகிடுவோம், அப்படி தானேங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் பசங்க டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க விளையாடுறத பார்க்கவும் க்யூட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா மதியம். அதனால தான் பார்க்கில் யாரையுமே காணுங்க. ரவுண்டாக ஒன்று இருக்குதுங்க, இது பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா இதில் உட்காந்து சுத்தணுமாங்க. பார்த்தீங்களா, இதில் ஒரு ஆளை உட்காரு சுற்றி விடணுங்க. நானும் ஆசைப்பட்டு சுற்றினேங்க, அவ்வளோதாங்க, தலையே சுற்றிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும் போது பயமாக தாங்க இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே எக்ஸசைஸ் பண்ணுறது கூட எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே வச்சுருக்காங்க. இது இன்னொரு பார்க்குங்க, அதை விட இது கொஞ்சம் பெரிய பார்க்கு. இதில் அதை விட அதிகமான கேம்ஸும் இருக்குங்க. நம்ம பசங்க விளையாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நாலேஜ் வளர்கிறதுக்கு கூட கேம்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. என்னடா இது இப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களேன்னு பார்க்க ஆச்சரியமாக தாங்க இருக்குது. அப்படி நம்மளும் போய் கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கலாம். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பார்க்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பசங்க விளையாடும் போது நம்ம உட்காரதுக்கு அவங்க சேர் கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம பசங்களை எப்படினாலும் நம்ம பசங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம உட்காரதுக்கு கூட அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் அங்கே உள்ள பசங்க விளையாண்டு பழகுனதுனால அவ்வளோ அழகாக விளையாடுவாங்க. ஆனால் எந்த கேம் விளாண்டாலும் அதை எப்படி விளாடணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அங்கே கொடுத்துருப்பாங்கங்க. அதை பார்த்து நம்ம விளாண்டுக்கலாங்க. அதுவும் இல்லாமல் எப்போ பசங்க விளையாடும் போது நம்ம பசங்களை பார்க்கணும், சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ரூல்ஸுங்க. ஏன்னா எல்லா பசங்களுக்கூட விளையாடும்போது சண்டை கூட வரலாம். அதனால் நம்ம கீழே விழுந்தாலும் அடிபடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பசங்களை பார்த்துக்காமல் இருக்க முடியுமா? அதனால் அதையும் நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இது நம்ம அண்ணுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இதுவும் பஞ்சு மெத்த தாங்க, நல்லா இருந்துச்சு. இதில் ஒன்று இருக்குதுங்க, 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் தான் குழந்தைங்க விளையாடணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குங்க. எல்லாமே அந்த கேமுக்கு மேலே அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் யாரும் இல்லாத டைமில் நம்மளும் விளையாண்டுக்கலாம். ஏன்னா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்களே, அந்த தைரியம்தான். இந்த மாதிரி பார்க்குக்கு குழந்தைங்க கூட இல்லைங்க, நாய்களை கூட கூட்டிகிட்டு வருவாங்க. இதை பார்க்குறதுக்கு என்னடா மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குதான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இதுவும் ஒரு கேமுங்க. என்னடா கொச்சன்னு இருக்குதேன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போல் இந்த மாதிரி கேம்ஸ்லாம். அதுதான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளாலாம் இதில் ஏற முடியாதுப்பா. இங்கே உள்ளவங்க எந்த டைமில் சாப்பிட்டாலும் அவங்க உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குங்க. நானும் பார்த்துட்டேன், எந்த டைம் போனாலும் ஒன்று ஜாக்கிங்கு இல்லை வாக்கிங்கு இல்லை ரன்னிங்கு ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. நீங்கள் நைட்டு ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு போனால் கூட யாராவது அந்த டைமில் ஓடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்க ஜங்க் ஃபுட்டை எடுத்தாலுமே அவங்களுக்கான எக்ஸசைஸை அவங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதாங்க அவங்க உடம்பு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே.
முக்கியமாக அவங்க ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ரைஸை காய்கறி மதியம், காய்கறியை தாங்க ரைஸ் மாதிரி நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் ஃப்ரை பண்ண ஐட்டம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க எல்லாமே தண்ணியில் வேக வச்சு தாங்க சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு அப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டு கம்மியாகுமங்கிறது அதை நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஆனால் அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு ஒரு வேளை எக்ஸசைஸ் பண்ணாலே கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், அந்த குழந்தை கூட ஸ்கூல் முடிஞ்சது எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு பகல் நைட்டு எதுவுமே முக்கியம் இல்லைங்க. அவங்களுக்கு முக்கியம் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், நிறைய வருஷம் உயிரோடு இருக்கணும். அதுதாங்க அவங்களோட எய்மே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் எக்ஸசைஸுங்கிறத அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய். உங்கள் பசங்கக்கிட்ட கண்டிப்பாக காட்டிடுங்க.